ஹலோ காய்ஸ், ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆனது ஒரு பக்கம், ஓகேவா, லீக் ஆச்சு. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்போது எலெக்ஷன் டைமில் யுவராஜ் அப்படிங்கிறவர் அந்த கேமரா செட்டிங்ஸ்லாம் அதெல்லாம் வந்து கண்காணிக்கிறதுக்குன்னு ஒரு அலுவலர் இருப்பார். அவர் வந்து என்ன அப்படின்னா, அந்த எலக்ட்ரானிக்ஸ் இருக்குல்ல, என்ன எலக்ட்ரானிக்ஸ்னால் அந்த வாக்கு பெட்டி, அந்த எலக்ட்ரானிக்ஸ் பார்க்குற இடத்த அந்த சிசிடிவி கேமராவில் போட்டு அதை இன்ஸ்டாகிராமில் மற்ற இதிலலாம் அப்லோட் பண்ணிட்டாரு. அந்த தில்லை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ 23ஆம் தேதி எலெக்ஷன்லாம் நடந்தது. எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட 85% மேற்பட்ட வாக்குகள் வந்து அவ்வளோ மக்கள் வாக்களித்தாங்க. கிட்டத்தட்ட நிறைய பேர் கிளம்பாக்கம் மற்ற எல்லாத்துலேயுமே போக முடியாமல் கூட சில பேர் ஓட்டு போடாமல் போயிருந்தாங்க. ஆனால் கடந்த ஆண்டு 2021 ஒப்பிடும்போது 2026 கிட்டத்தட்ட 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. நிறைய பேர் கேட்டால் தாவேக்காங்கிறாங்க, நிறைய பேர் வந்து டிஎம்கேங்கிறாங்க, நிறைய பேர் ஏடிஎம்கேங்கிறாங்க. ஓகேவா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அந்த ஜனநாயகன் படத்தை பற்றி வரும். ஜனநாயகன் படம் உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த படம் மேக்ஸிமம் வந்து ஜனவரி 9 ரிலீஸ் ஆகுது. இப்போ பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் முடிஞ்சு மே வரப்போகுது. எலெக்ஷன் ஆஃப்டர் ரிசல்ட் மேபி சான்சஸ் இருக்குன்னு சொன்னாங்க. சென்சார் போர்டு அந்த விஷயமா நிறைய போயிட்டுருக்கு. தயாரிப்பாளரோட அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் போயிட்டுருக்கு. அப்போது இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த எலெக்ஷன் நடந்தது 23ஆம் தேதி. அதோடைய வாக்குப்பட்டி இயந்திரம்லாம் அந்த கண்காணித்துக்கு சிசிடிவி, அதுக்கு தொழில்நுட்ப அலுவலர்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து நியமிப்பாங்க. அதில் என்ன ஒருத்தர் யுவராஜ்னு ஒருத்தர் குறும்பு பண்ணியிருக்காருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஆல்ரெடி இந்த படத்தை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி சைபர் கிரைம்லேருந்து தயாரிப்பாளர் சங்கம் எல்லாமே வந்து சொன்னாங்க. வினோத்லேருந்து எல்லாருமே சொன்னாங்க, நடிகை எல்லாமே சொன்னாங்க. ஆனால் இந்த பையன் என்ன செஞ்சுருக்கான் அப்படின்னா, அடித்தான் அந்த கேமரா இருக்கும் பாருங்கள், அந்த சிசிடிவி கேமரா, அதிலே போட்டு பார்த்துருக்கான். சரி, பார்த்ததோடு சரியில்லாமல் அதை வலைதளத்தில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டுருக்கான். பிடிச்சி உள்ளே வச்சுட்டாங்க. ஓகேவா, இது எப்பேற்பட்ட ஒரு இதை கொண்டு வரோன்னா, அந்த நல்ல வேலை வாக்குப்பட்டிலாம் வரல, வந்திருந்துன்னா இது வேறு மாதிரி போயிருந்துருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் அந்த ஜேம்ஸ் வசந்தன் ஒருத்தர் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி வந்து என்னுடைய கார் கண்ணாடி உடைச்சது வந்து தற்கூறியிலா இல்லை தற்செயலாக நடந்தா அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறார். என்ன மன்னிப்புனா, நான் வந்து அவசரப்பட்டு இந்த வாயை விட்டுட்டேன், அரசியல் கோணத்தில் இந்த வார்த்தை போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்தி வந்து பேசினார். மேபி இந்த எலெக்ஷனில் 48% மேபி டிஎம்கே வாங்கினா ஓகே, ஒரு பக்கம் இருக்கும். அவங்க தான் இப்போ பிராண்டு, நிறைய கூட்டணி கட்சிகளுடைய கரெக்டாக இருக்காங்க. இப்போது அதிமுக ஒரு 30%, டிவிக்கு ஒரு 15% ஒரு 18% வாங்கினா மேபி கூட்டணி ஆட்சி மேபி சான்சஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இவங்க 2 பேருமே வரலாம். ஏன்னா இந்த ஏடிஎம்கேவோட ஒரு கணிசமான வாக்கு, நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு கணிசமான வாக்கு, டிஎம்கேலேருந்து ஒரு கணிசமான வாக்கை கண்டிப்பாக பிரிப்பார். கிட்டத்தட்ட நம்ம பெரிய பெரிய மீடியாலேருந்து ரிப்போர்ட் கிடைக்கிது. ஆஃப்டர் எலெக்ஷன் அந்த கருத்து கணிப்பில் பிஃபோர் எலெக்ஷன் எல்லாத்தையுமே ஒரு 15-20% ஓட்டு வந்து கண்டிப்பாக டிவிக்கு இருக்குது. அப்போது ஒரு 60% அந்த ஒரு தொகுதிகளில் கண்டிப்பாக இழுபறி இருக்கும்போது, அந்த இழுபறி தொகுதியில் மேபி 30-35 மேபி நான் எக்ஸாக்ட் பண்ணுறேன், ஒரு டிவிக்கே வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த கூட்டணிக்கு போகிறாங்களோ அவங்க கண்டிப்பாக அந்த மெஜாரிட்டி வந்து கண்டிப்பாக பெறுவாங்க. மெஜாரிட்டி இந்த ஐபிஎல் இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக டிவிக்கே பெரிய ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகேவா, அரசியலில் இப்போ பேசும்போது முன்னாடி அந்த தற்கூரி அப்படிங்கிறது தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய கேட்டுட்ருக்கோம். அப்போ நம்ம சொல்கிறவங்களே நம்ம அறிவாளிங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் மார்க்கை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. இந்த எலெக்ஷன் மே 4 யார் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்றும் உங்கள் சிந்து யூடியூப் சேனல். பை பை.